ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 7, ஸ்ரீ சாயியின் ஐஸ்வர்யம். உங்கள் ஜாதி மற்றும் மதத்தை பற்றி நீங்கள் யாருக்கும் தெரிவித்ததில்லை. இவ்வாறு, ஓ குருவே, உங்களுக்கு ஒவ்வொரு நபரின் மனோபாவத்தின் அடிப்படையில் முடிவின்படி பெயர்கள் அவர்களால் வழங்கப்படுகின்றன. நீங்கள் பிரம்மஸ்திதியில் இருக்கிறீர்கள். ஜாதி மதம் பற்றி உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் ஆதி குரு. நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்கியவர். ஹிந்து முஸ்லிம் இடையே பகைமை இருந்தது. எனவே ஒற்றுமையையும் நல்லுறவையும் கொண்டுவர மஸ்ஜித் மற்றும் அக்னி வழிபாடு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்கள் லீலை பக்தர்களுக்கு காட்ட. நீங்கள் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர். நீங்கள் பிரம்மம், சத்தியத்தின் சாராம்சம். நீங்கள் தான் நிச்சயமாக நீங்கள் மனித வாத விவாதங்களுக்கு அப்பாற்பட்டவர். கருத்துக்கள் மற்றும் அனுமானங்கள் என்ற குதிரைகள் கட்டுப்பாடின்றி ஓடுகின்றன. ஆனால் தங்கள் முன் அடங்கி நிற்கின்றன. என் அற்ப வார்த்தைகள் எம்மாத்திரம். ஆனால் நான் உங்களை பார்க்கும்போது நான் அமைதியாக இருக்க முடியாது. ஏனெனில் தங்கள் புகழ்பாட சொற்கள் தேவை. நீங்களே ஒரு துதியை என் மனதில் எழச் செய்யவும். ஆகையால் வார்த்தைகளின் மூலம் எந்த விளக்கமும் சாத்தியமானாலும் உங்கள் கிருபையினால் நான் எப்போதும் என் ஆராதனையை செய்வேன். புனிதர்களே, கடவுள்களை விட உயர்ந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன். என்னுடையது உன்னுடையது போன்ற வேறுபாடுகளுக்கு அவர்களிடம் இடம் இல்லை.